சொல்லுங்க திருமதி ஈஸ்வரி. அண்ணன் பிறந்துட்டாரு, அப்புறம் பெரிய அண்ணன் பிறந்துட்டாங்க, 2வது அண்ணன் வயிற்றுல இருந்திருக்காங்க. அப்போ வந்து நான் அந்த கம்பவுண்ட் தலைவரா இருந்தது என்னோட அப்பா தான், கேசவன் தான். அவங்க அப்போ வந்துட்டு பக்கத்து கம்பவுங்க எங்க அம்மாவோட கம்பவுங்க. அங்க பாட்டியும் எங்க பெரியமாவும் இருந்தனால அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. போய் மோட்டர்ல தான் போயிருக்காங்க. போயிட்டு வர வழியில வந்துட்டு ஒரு பச்சை கலர் சேலை கட்டிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு திரும்பி நின்று இருக்காங்க. காட்டை பார்த்து திரும்பி நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு வரும்போது அப்பா சொல்லியிருக்காங்க, எட்டந்தே பார்த்துட்டு அம்மா கிட்ட யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு கேர்ள் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்துல நீங்க மோட்டரா நிப்பாட்ட வேணாம், போங்க அப்படின்னு. அப்ப அப்பா சொல்லியிருக்காரு, இல்ல கம்பவுண்ட் தலைவர்ன்றதுனால, அந்த கம்பவுண்டோட தலைவர்ன்றதுனால நம்ம இப்படி சும்மா போகக்கூடாது, ஏதோ பிரச்சனைன்னு வந்து இங்க நிக்கிறாங்களான்னு தெரியல, நம்ம என்னன்னு கேட்டுட்டு ஏதாவது பிரச்சனைனாக்கா இது என்னன்னு பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காரு. உடனே சரி அப்படின்னு டைம் அது 11:30க்கு மேல பாட்டி வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கே 11:30 மேல ஆயிடுச்சு நைட்ல. அப்பயே பாட்டி சொன்னாங்களா வேண்டாம் கிளம்பாதுன்னு சொன்னதுக்கு, இல்ல மறுநாள் வேலை இருக்குன்னு சொல்லி அப்ப பாட்டி வந்து அம்மாவுக்கு தலையில ஆணிலாம் வேற வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி டைம்ல வரும்போது அப்பா கிட்ட போயிருந்திருக்காங்க. கிட்ட போயிட்டு அந்த மோட்டரோட வெளிச்சத்தை அவங்க மேல இப்படி அடிச்ச உடனே அவங்க இப்படி திரும்பினாங்களாம் கீதா. கையில ஒரு குழந்தையோட கொடூரமான மூஞ்ச பார்த்தாங்களாம். அப்படியே அப்பா மோட்டர் அப்படியே கிட்ட எடுத்துட்டு போனபோது அப்படியே வளர்த்துட்டு வேகமா வீட்டுக்கு வந்துட்டாராம். அப்பா நினைச்சுக்கிட்டே அம்மா பார்க்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்துட்டாராம். வீட்டுக்கு வந்த பிறகுதான் அம்மாட்ட சொல்லியிருக்காது, நீ பார்த்தேனே. அம்மா சொல்லியிருக்காங்க, நான் பார்த்தேன், நான் பார்த்துட்டு நான் பயப்படக்கூடாது, வயிற்றுல பிள்ளை இருக்குதுன்றதுனால பயப்படக்கூடாதுன்றதுனால அப்படியே நான் பேசாம வாய் மூடிட்டு அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு. அதான் அப்பா சொன்னாங்க, அவ்வளோ கொடூரமானது. கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே அது என்ன சொல்லுவாங்க, அந்த குழந்தைய அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட்ற மாரி அவங்க பார்த்துருக்காங்க. நான் கேட்டேன், அது என்ன பேயின்னு. அது என்ன பேயெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த மாரி நாங்க பார்த்தோம் நடு ரோட்ல, அதனாலயே அந்த நடுராத்திரில வந்து அந்த ரோட்ல நாங்க போறதே அதோட நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அதுவும் அந்த நேரத்துல ஸ்ட்ரீட் லைட் கூட அந்த காலகட்டத்துல இருந்திருக்காது. அந்த இருட்டுல அப்பாவும் அம்மாவும் தனியா அப்படி போனதே பெரிய விஷயம் தான். ஆமா, அது போயிட்டு அது கேட்கலாம் என்ன பிரச்சனை ஏன் அப்படின்னு. ஏன்னா அதுங்க கொஞ்சம் தூரத்துல வரும்போதே அழுவுற சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப ஏதோ பொம்பளை பிள்ளை அழுவுது, ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை போல இருக்கு, இந்த நேரத்துல வந்து இங்க நின்றுகிட்டு அழுவுறாங்க அப்படிதான் நினைச்சிருக்காங்க இவங்க 2 பேருமே. ஆனா கிட்ட போய் அந்த மோட்டர் வெளிச்சம் பட்ட பிறகுதான் அப்பா மூஞ்சி பார்த்திருக்காரு, இது வேற என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மோட்டர் எடுத்துட்டு பறந்ததுதானா சொன்னாங்க, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு. நல்ல வேலை பறந்த பறவை வேற எதுவும் நடக்காம போனுச்சு. அது திடீர்னு கூடு வராம போனுச்சு. அண்ட் ஆல்சோ இவங்க நல்லபடியா சேஃபா வந்தாங்களே. அம்மா வேற பிரெக்னன்ட் வேற இல்லையா? எத்தனை மாசம் பிரெக்னன்ட்? அது எனக்கு தெரியல, அது நான் கேட்கல. ஆனா வந்து அப்பா சொன்னா அவங்க நல்லா வயிறு இதா தான் இருந்துச்சு, ஆனா பயந்துட்டாங்களா. ஆனா அப்பா உண்மையாலுமே ஐயோ பயந்துட்டாளா அப்படின்னு தெரியலன்னு. ஆனா அம்மா பார்த்துருக்காங்க. ஆனா தச்சு விட்டு நான் நினைக்கிற ஒரு வேளை பாட்டி வந்து அந்த ஆணிலாம் வச்சு கொடுத்ததுனால ஏதோ தப்பிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. தலையில ஆணிலாம் வச்சு குத்தி கொடுத்துருந்தாங்களாம். வெளியே போகும்போது இந்த மாதிரிலாம் போ அப்படி சொல்லி முடியல அப்படி சொல்லி விட்டுருந்தாங்க பாட்டி. ஒருவேளை அதனால வேணா என்னைய வந்து அட்டாக் பண்ணாது இருந்திருக்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. தேங்க்யூ திருமதி ஈஸ்வரி. மர்ம தேசம் கதைகளை மீண்டும் ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக நீங்களும் கேட்கலாம். இதுவரையில் 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். எஸ், 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். இந்த வற்றாத ஆதரவுக்கு நன்றி. உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்துக்கணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. கதையே கிடையாது, உங்க பெயர் அதுக்கப்புறம் #MDன்னு டைப் பண்ணி 016-491-3333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.